ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ காரடையான் நோன்பு வரப்போகுது. அதாவது மார்ச் 14, 2025 மார்ச் 14ஆம் தேதி வருது காரடையான் நோன்பு. ஸோ அதனால அதுக்கு பண்ற வெள்ளை அடையும் உப்பு அடையும் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்கள் ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. ஸோ இப்போ வந்து காரடையான் நோன்பு அடை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வெள்ளை அடை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், வெல்லம் 1 கப், தேங்காய் 1/4 கப், வேக வைத்த காராமணி 1/2 கப். உப்பு அடை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, நறுக்கிய பச்சை மிளகாய் 1, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், வேக வைத்த காராமணி 1/2 கப், தேங்காய் 1/4 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. காரடையான் நோன்பு அடை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை அடைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட விட வேண்டாம். வெள்ளை அடைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவை லைட்டாக அந்த கோலமாவு பதத்துக்கு நம்ம வறுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கரெக்டாக எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்து அப்படியே பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து கோலமாவு பதத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, இந்த பக்கம் வந்து ஒரு பேன் வச்சுருக்கோமா, வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம். நான் 1 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கம் வெல்லம் கரையட்டும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த பக்கம் அரிசி மாவு வறுத்துட்ருக்கோமா, அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இதுக்கு நம்ம ஏன் 2.5 கப்பு தண்ணி விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு வறுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து கூட தான் பிடிக்கும். அதனால் வந்து 2.5 கப்பு தண்ணி சேர்க்குறோம். நான் சொன்ன அளவில் அப்படியே பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு டைம் பண்ணால் கூட உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அழகாக ஒரு கோடு வரும். தெரியுதா? கோலம் போட வரணும் நமக்கு. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். நான் வந்து 2.5 கப்பு தண்ணி சொன்னேன்னா, கப்பில் எந்த அளவு எடுத்துட்டோ அதே அளவில் இப்போ 1 கப்பு நமக்கு வெள்ளை கரைசல் வந்திருக்கு. அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு 1.5 கப்புக்கு வந்து நாம் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2வது கப்பு வந்து தண்ணி சேர்க்குறோம். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2.5 கப்பு கரெக்டாக இருக்கும். இது நல்ல ஒரு கொதி வரணும். இதுலேயே என்ன பண்ண போகிறோன்னா, வேக வச்ச காராமணி. நான் வந்து இப்போ சிகப்பு காராமணி எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை காராமணி இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். அதை ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. காராமணியை மறந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் குக்கரில் வந்து லைட்டாக வறுத்துட்டு, வாசனை அளவுக்கு வறுத்துட்டு தண்ணி விட்டு வேக வச்சிங்கனாலே டக்குன்னு வெந்துடும். உப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்டும் பண்ண போகிறோம், காரமும் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேங்காய் ஒரு 1/4 கப்புக்கு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரணும். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, ஒரு கொதி வந்தால் போதும். அதே மாதிரி நான் இன்றைக்கி ஏலக்காயெலாம் போட போகிறதில்ல. ஏன்னா அந்த காராமணிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். அதனால் நான் ஏலக்காய் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதையும் சேர்த்துருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே கைவிடாமல் கலரிட்டே இருங்க, சேர்ந்தாப்பில் வந்துடும். கரெக்டாக 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு வெல்லம், 2.5 கப்பு தண்ணி. அதுக்கு மேலே கொஞ்சம் கூட விட வேண்டாம். கரெக்டாக வரும். அப்போ தான் பாகு வெல்லமாக இருந்தால் கொஞ்சம் டார்க்காக வரும், கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா கலர் மட்டும் அது தகுந்த மாதிரி வரும். அவ்வளோதான்.
அதே மாதிரி மாவு வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கோல மாவு பதத்துக்கு நீங்கள் மாவை வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்தாப்புல வந்துடுது. நான் இப்போ இதை ஓரமாக வச்சிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து உப்படைக்கு என்னென்னலாம் தாளிக்கலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ உப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போதும் தாளிக்கிறதுக்கு. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்க்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. உப்படைக்கு மாவு வறுக்க வேண்டாம். அதுக்கு வந்து நீங்கள் 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் வந்து 2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். காராமணி ஒரு 1/4 கப்புக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய். இப்போ இதுவுமே வந்து தண்ணியெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். 1 கப்பு அரிசி மாவு, அதை வறுக்க வேண்டாம். நம்ம வறுக்காமல் பண்ணுறதுனால உப்படைக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கூட விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சா மாதிரி வந்துடும். அதனால் 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு தாளிக்கிறதுக்கோ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வெறும் கடுகு, பச்சை மிளகா காரத்துக்கு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டிங்கனாலே போதும். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஒரே 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் வச்சுருக்க அரிசி மாவாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரணும். அதே மாதிரியே கைவிடாமல் கலருங்க. சேர்ந்தாப்புல வந்துடும். பாருங்கள் சேர்ந்தாப்புல வருதா? அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இதுவும் கொஞ்சம் ஆறினவுடனே நம்ம தட்டி ஆவியில் வேக வைக்க வேண்டியதான். அடையாக தட்டிட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை அடையை ரெடி பண்ணிடலாம். நம்ம அதுக்கு கொஞ்சமாக கையில் வந்து நெய் தடவிக்கோங்க. சைஸ் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். சின்னதாவோ பெருசாவோ மீடியமாவோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா இப்படி தட்டிட்டு அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லாமே தட்டி வச்சிடலாம். இது காரடையா நோம்புக்கு மட்டும் பண்ணணும்னு இல்லை, சாதாரணமாக டிஃபனுக்கு பண்ணாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக காரடையா நோன்பு வந்து எதுக்கு பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து சத்தியவான் சாவித்திரி கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாவித்திரி வந்து சத்தியவான யமன் கிட்டேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக இந்த அடையை பண்ணி வேண்டிட்டு நோன்பு இருந்து, அதாவது விரதம் இருந்து அதுக்கப்புறமா பண்ணி இந்த மாதிரி அடை பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த நோன்பு அடை நைவேத்தியம் பண்ணும்போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சரடு கயிறு கட்டிக்கலாம். இந்த நோம்படையோடு சேர்த்து வெண்ணையும் வச்சு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். இப்போ வெள்ளை அடை தட்டியாச்சு. அடுத்தது உப்படை, அதுவும் நல்லா ஆறி இருக்கு. கையில் அதே மாதிரி எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. நல்லா தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நெய் தான் தடவிருக்கேன். இந்த பக்கம் வந்து இட்லி பானையில் தண்ணி வந்து கொதிச்சுட்டுருக்கு. எப்பயுமே நல்லா கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இட்லியாக இருந்தாலும் சரி, எது வேக வைக்கிறதா இருந்தாலும் அப்போ தான் வேக வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். அவ்வளோதான். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அடையை நல்லா தட்டியாச்சு. நம்ம வந்து வச்சிடலாம். நல்லா ஆவியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ நல்லா எடுத்துடலாம்.
வெள்ளை அடை செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல அரிசி மாவை நல்லா கோல மாவு பதத்துக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை கரைசலையும் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளை கரைசலோட சேர்த்து ஒரு 2½ கப்பு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்ச காராமணி தேங்காயும் போட்டு நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள உப்படைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுட்டு பச்சை மிளகா ஒண்ணே ஒன்று போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு அதுல தேவையான உப்பு வேக வச்ச காராமணி தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா சேர்ந்தாப்புல வந்துடும். அதுவும் எடுத்து வச்சுட்டு ரெண்டும் ஆறட்டும். ரெண்டுத்தையும் நல்லா அடையா தட்டிட்டு இட்லி பானையில ஆவியில வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய காரடையான் நோன்பு அடை ரெடி. நான் சொன்ன மாதிரி வெள்ளை அடைக்கு லைட்டாக கோலமாவு பதத்துக்கு வறுத்துக்கோங்க. உப்படைக்கு வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொன்ன அளவுலேயே தண்ணியும் சேர்த்திங்கன்னா 2 அடையுமே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.